Hello everyone, I am back with fantastic footing. Today we are going to learn some useful expressions that we use at a restaurant. I know everyone loves dining out with family and friends during weekends. எல்லாருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இல்லையா. வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் போவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம போகிறப்போ அங்கே எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது, இங்கிலீஷில் நம்ம எப்படி வந்து ஆர்டர் கொடுக்குறது, சம்டைம்ஸ் வி வில் பி ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்காக நம்ம என்ன மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், இது ஒரு விஷயம் நம்ம ஆர்டர் கொடுக்குறதுக்கு மெனு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி கேட்குறது, அல்லது ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா வந்து அதை எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1 in our list is, இப்போ நம்ம ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய சீட்டை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கால் பண்ணி ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஐ வுட் லைக் டு புக் அ டேபிள் ஃபார் 3 அண்டர் த நேம் ஆஃப் மலர். நம்மளோட யாரோட நேமில் புக் பண்ணணுமோ அவங்களோட நேமையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு சே தட், ஐ வுட் லைக் டு புக் அ டேபிள் ஃபார் 3 அண்டர் த நேம் ஆஃப் மலர். இல்லை நம்ம டைரெக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட் போய் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா அ டேபிள் ஃபார் 3 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். போன உடனே நம்ம அ டேபிள் ஃபார் 2 ப்ளீஸ், அ டேபிள் ஃபார் 3 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2 in our list is, இப்போ வெயிட்டர் வந்த உடனே நான் உங்களோட ஆர்டர் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேன் ஐ டேக் யுவர் ஆர்டர். ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னா எஸ் வி வில் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த ஆர்டரை வந்து நம்ம வி வில் ஹாவ் 2 plates ஆஃப் மட்டன் பிரியாணி அண்ட் கார்லிக் பெப்பர் சிக்கன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஆர்டர் என்னவோ அதை நம்ம கொடுப்போம். சப்போஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் வி வுட் லைக் அ லிட்டில் லாங்கர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். வி வுட் லைக் அ லிட்டில் லாங்கர் ப்ளீஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ அல்லது இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஆன் த வேயில் இருக்கிறாங்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வி வுட் லைக் அ லிட்டில் லாங்கர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 4 in our list is, இப்போ ஆர் யூ ரெடி டு ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட்ரு வந்துட்டு சரி இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்னா எஸ் ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு கேன் வி ஹாவ் த மெனு ப்ளீஸ், மெனு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு கேன் யூ கிவ் அஸ் த மெனு ப்ளீஸ் ஆர் கேன் வி ஹாவ் த மெனு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 6, இப்போ 6th ஒன் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம டக்குன்னு நமக்கு திடீர்னு மைண்ட் செட் மாறும். ஐயோ இது கொடுத்துக்கலாமோ, மெனு பார்த்தோன்னே இது கொடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மைண்ட் செட் மாறும்போது நம்ம வெயிட்டரை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ சேஞ்ச் மை ஆர்டர், ஸோ என்னோடய ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ வெயிட்டர் வந்து எஸ் வாட் வுட் யூ லைக் இன்ஸ்டெட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. வாட் வுட் யூ லைக் இன்ஸ்டெட், அதுக்கு பதிலாக வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. ஸோ அகெயின் வந்து இதுக்கு வந்து நம்ம ஐ வில் ஹாவ் உங்களுடைய ஆர்டர் என்னவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஹாவ் கிரில்டு சிக்கன் இன்ஸ்டெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 8th ஒன், இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் என்ன நிறைய மெனு இருக்குது, அதில் எதோ ஆர்டர் கொடுக்குறதுனே தெரியல, சப்போஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் எது வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் வாட் யூ ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் டு யூ ரெக்கமெண்ட், நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போது வெயிட்ரு வந்து நம்மளுடைய மீல்ஸ் கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு ஹியர் ஆர் யுவர் மீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பார்த்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்தது ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் மீ பட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஐம் சாரி திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர்ட், இது நான் ஆர்டர் கொடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹவ் டு சே தட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட்டர் கிட்ட சொன்னோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ ஐம் சாரி ஐ வில் சேஞ்ச் இட் ஸ்ட்ரைட் அவே அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் சேஞ்ச் இட் ஸ்ட்ரைட் அவே, இப்போவே நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஆர் ஐ வில் டேக் இட் பேக் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறது, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து வெயிட்டரோட ரெஸ்பாண்ட். ஐ வில் சேஞ்ச் இட் ஃபார் யூ ஸ்ட்ரைட் அவே ஆர் ஐ வில் டேக் இட் பேக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 11, இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கிடைக்குமா, கொஞ்சம் சால்ட்டு கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரிலாம் சால்ட் பேப்பர்லாம் அங்கேயே இருக்கும் டேபிள் மேலே,
சப்போஸ் நமக்கு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்றதா இருந்தால் கேன் ஐ ஹாவ் சம் ஹாட் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ ஹாவ் சம் ஹாட் வாட்டர் ப்ளீஸ். நம்பர் 12 அதே மாதிரி கேன் யூ பாஸ் மீ அ ஸ்பூன் ப்ளீஸ். ஸ்பூன் வேணும் அப்படின்னா கேன் யூ பாஸ் மீ அ ஸ்பூன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வெயிட்டர் வந்து கேட்பாரு டெசர்ட் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ வாட் வுட் யூ லைக் டு ஹாவ் ஃபார் டெசர்ட் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இப்போ நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா I'll have a lemonade மில்க் ஷேக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம். இல்லை போதும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நோ தேங்க்ஸ் கேன் வி ஹாவ் த பில் ப்ளீஸ். பில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நோ தேங்க்ஸ் கேன் வி ஹாவ் த பில் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி நம்ம இந்த 14 ஃபென்டாஸ்டிக் ஃப்ரேசஸ், அதாவது ரெஸ்டாரண்ட் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃபேவரட் ஃப்ரேசஸ் இதில் நம்ம லேர்ன் பண்ணதில் நீங்கள் என்ன புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. And if you like this lesson, don't forget to hit the like button. If you are not a subscriber, go and subscribe to my channel. I'll meet you soon with some more interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.